குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஆஃப் சாரியில் வர சொன்னாங்க. எஸ்சி சந்திரசேகர் படம்னோன்னா ஒரே சந்தோஷம் வந்துடுச்சு எனக்கு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு நான் விஜயை பார்த்தப்ப நான் ரொம்ப கலரு, ரொம்ப ஃபேரு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஃபேராக, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பேன். என்னடா அது, நமக்கு இந்த இவன் பேரா? அப்போ நான் விஜயை பார்த்தப்ப அந்த பங்கு முடி பெருசாக வளர்த்துட்டு கனகரையில்னு கருப்பாக இருந்தார். ஃபேரு அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது விஜய். இவர் கூடலாம் பண்ணணுமா என்ன, பரவாயில்ல அப்படி தலையெழுத்தின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 22 பொண்ணுங்க இருக்கோம் அந்த செலெக்ஷனுக்கு போயிருக்கிறோம், குஷ்பு சிஸ்டர் கேரக்டருக்கு. அப்போது வாசு சார் தான், வாசு சார் தான் அந்த எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறேன் கேட்கவே இல்லை, நீ கேமரா எங்கே இருக்குது, நீ எங்கே வரப்பார். ஆமாம் மேம், மாமா மேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு படத்தில் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு கூட, ஸ்விம் சூட்டு போட்டு கூட நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அது பிஃபோராக சொல்லலை. எனக்கு அந்த சாங் வந்த உடனே டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து பேசினாங்க. அது ஒரு பிட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லில் ஒரு ஸ்விம் ட்ரெஸ் போட்டு, ஏன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நாங்கள் நடிக்க மாட்டேன்னு. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் பாலாம்பிகா இருக்காங்க. ஸோ அவங்க கூட தான் இந்த இன்ட்ரடக்ஷன் இருக்க போகுது. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கேன். சினிமாவுக்கு வந்து நிறைய ஆக்டர்ஸ் கூட சிஸ்டராகவும் ஹீரோயினாகவும் நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துட்டு சினிமா விட்டு விலகிட்டீங்க. அந்த இனிஷியல் டைமில் அந்த ஸ்டோரி, அந்த ஸ்டேஜ்லாம் எப்படி இருந்துச்சு? 30 வருஷமாக இருக்கேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 1990 வந்தேன், 90 ஃபீல்டுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 80 படங்கள் நடிச்சிருக்கேன். அதில் நிறைய சின்ன சின்ன ரோலு, தங்கச்சி கேரக்டர் இதெல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு படம் வந்து பாலம்னு ஒரு படம், முரளிக்கு தங்கச்சி அறிமுகமான. அப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன், சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து நடிகன், குஷ்புக்கு தங்கச்சியாக சத்யராஜ் படம். இன்றைக்கும் வந்து நான் 80 படம் நடித்தாலும் அந்த நடிகன் தான் ரொம்ப ஃபேமஸாக சொல்லக்கூடிய படம் அதுதான். பாலாம்பிகானா சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது நடிகன் மூவி. குஷ்புக்கு தங்கச்சி, கொஞ்சம் குஷ்புவோட ரிசம்பிள் வேற இருக்குன்றதுனால அந்த படம் பண்ணேன். அதான் 2வது படம். அதுக்கப்புறம் ஒரு 80 படங்கள் பண்ணி 2001 கல்யாணம் ஆச்சு. இப்போது 2 பசங்க, திருப்பியும் ரீஎன்ட்ரி வந்து இப்போ நிறைய சீரியல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் அப்பா கூட சினிமாக்காக வாய்ப்பு தேட போனப்போ ஒரு மறக்க முடியாத அனுபவம் எது இருந்துச்சு? ஒரே ஒரு அனுபவம் என்னென்னா, இப்போ வந்து ஆடிஷன் வைக்கிறாங்க. இப்போ ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது. அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. நாங்கள் ஒரு ஃபோட்டோ கையில் ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துப்போம். கையில் எடுத்துக்கிட்டு தான் ஒரு கம்பெனிக்காக போவோம். அப்போ எனக்கு வந்து பாரதி ராஜா படம், பாலச்சந்தர் படம், டி ராஜேந்தர் படம், எஸ்.ஏ. சந்திரசேகர் படம், இந்த மாதிரி குறிப்பிட்ட சில டைரக்டரோட மூவிலெல்லாம் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. நானும் அப்பாவும் எடுத்துகிட்டு பஸ்லலாம் போயிருக்கோம் கம்பெனிக்கு. பஸ்ஸில் அப்போல்லாம் ரொம்ப வறுமைன்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் கிளாஸ் தான் நாங்கள். ஸோ பஸ்லலாம் போயிட்டு சான்ஸ் எல்லாம் கேட்டுட்டு வரும்போது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, டி நகரில் பனங்கல் பார்க்கில் விஜயகாந்தோட ஆஃபீஸ் இருக்கும். அங்கே தான் விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸ். யார் போனாலும் சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு ஆஃபீஸ் அதுதான். நான் அது சொல்ல ரொம்ப பெருமைப்படுறேன். கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு நாங்கள் நேராக நானும் அப்பாவும் போயிட்டு அங்கே பாண்டி பஜாரில் அவரோட ஆஃபீஸில் தான் சாப்பாடு லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம். இதுதான் என்னால் மறக்க முடியாத அனுபவம்னா, சான்ஸ் கேட்க போகும்போதெல்லாம் போய் விஜயகாந்த் சாரோட ஆஃபீஸில் போய் சாப்பிட்றதுன்றது ஒரு மறக்க முடியாத அனுபவம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரு தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக, நிச்சயமாக. அப்போ ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால தான் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்தீங்களா? அந்த சின்ன வயசுலேயே எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? அதாவது நான் நடிப்பு எனக்கு ஒன்றுமே தெரியாது. நடிக்கணும்னா என்னன்னு தெரியாது. அப்பா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே ஒரு கம்பெனிலேருந்து அதான் ஆடிஷன் கேட்டுட்ருக்காங்க, முரளிக்கு சிஸ்டர் கேரக்டர். அப்போ எனக்கு என்ன இருக்கும், ஒரு 15 வயசோ என்னமோ தான் இருக்கும். அந்த நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த டைம். ஆமாம், அந்த டைமு. ஸோ அப்போது அப்பாவை கேட்டாங்க, நல்லா இருக்குது இந்த பொண்ணு, தங்கச்சி கேரக்டருக்கு சூட் ஆகிடும்னு சொன்னோன்னா, அப்புறம் அதுக்காகவே 2 ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி ஓகே ஆகி, அதுக்கப்புறம் நாங்கள் செய்யூர், ஆமாம் அங்கே தான் நினைக்கிறேன், ஒரு 20-25 நாள் அந்த படம் நான் நடித்தேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது, கேமராலாம் அதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கேமராலாம் பார்க்குறேன்.
அப்பாவும் ஓரளவுக்கு சொல்லி கொடுப்பாரு. இருந்தாலும் நிறைய திட்டும் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா நடிக்க தெரியாது, டயலாக் பேச தெரியாது. சரி சரி. அப்படி இருந்து ஆனால் நடிக்கணும், சினிமாவில் பெருசாக சாதிக்கணும், பெருசாக வரணுன்ற அந்த ஒரு ஆசை. அதில் அப்படியே ஒரு ஒரு சொல்லும்போது அதை நான் அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிறது, எப்படியாவது நடிச்சிடணும் அப்படின்றது. போய் சும்மாவே கேட்பேன் நான் டேரக்டர்கிட்டலாம், சார் நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் எவ்வளோ சார் வரணும், கேமரா எங்கே சார் இருக்குது, நான் கேமரா பார்க்கலாமா வேணாமா, எல்லாமே கேட்பேன். ஸோ அந்த ஷார்ப்னஸ்ஸு ஃபீல்டை பொறுத்தவரையில் ரொம்ப ஷார்ப்பு, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப பிடிக்கும் சினிமா. நடிகன் படத்தில் நடிச்ச அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? நடிகன் வந்து ஆடிஷன் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 22 பொண்ணுங்க இருக்கோம் அந்த செலெக்ஷனுக்கு போயிருக்கிறோம், குஷ்பு சிஸ்டர் கேரக்டருக்கு. அப்போது வாசு சார் தான், வாசு சார் தான் அந்த படம் வந்து டைரக்ஷனு, அவர் தான் ஆடிஷன் வச்சுருக்காரு. ஸோ நாங்கள் எல்லோரும் நின்னோம், மொத்த பேரும் எல்லாரும் ஆஃப் சாரியில் வந்து நின்னோம். எல்லாரையுமே இப்படி பார்த்தாரு. ஓகே நிவாமா அப்படின்னு கூப்பிட்டாரு என்ன. வந்து நான் பக்கத்தில் நின்னேன். தமிழ் தெரியுமா? தெரியும் சார். டைலாக் சொன்னால் பேசுவியா? பேசுவேன் சார். ஃபோட்டோ காமிச்சேன். ஓகே. டேக்கு கரெக்டாக ஒரே டேக்கில் ஓகே பண்ணுவேல? ஓகே பண்ணிவிடுவேன். போதும், இந்த பொண்ணை செலக்ட் பண்ணிக்கோங்க, எவ்வளோதான் அப்போல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா கொடைக்கானலில் ஒரு 30 நாளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஷூட்டு இருந்தோம். கொடைக்கானலில் தான் ஃபுல் படமே எடுத்தாங்க. பேட்ச் ஒர்க் மட்டும் இங்கே சென்னையில் எடுத்தாங்க. அப்போல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நடிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் வாசு சார்கிட்ட அங்கே நாங்கள் எல்லாருமே திட்டு வாங்கியிருக்கிறோம். குஷ்பு மேடமே திட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து சொல்லும்போது கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அவர் டைலாக் என்ன சொன்னாலும் அதை கவனித்து பார்க்கணும், அதை ரொம்ப வாட்ச் பண்ணுவார். ஸோ அவர் படத்தில் நடித்ததில் ஒரு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கவே குஷ்பு மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க, சிரிக்கிறது குஷ்பு மாதிரியே இருக்காங்க. அதுவும் ஒரு தடவை ஸ்டேஜில் குஷ்புவா இன்வைட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது மறக்க முடியாத ஒரு இது. துபாயில் டான்ஸ் ப்ரோக்ராம்காக போயிருந்தேன், ஸ்டார் நைட் ப்ரோக்ராம் அது. அப்போ வந்து என்னை வந்து என்ட்ரு ஆக்குறாங்க, குஷ்பு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்டேஜில். எனக்கு ஐயோ நான் போக மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த அம்மாவை யாரும் இன்னும் பார்த்ததே இல்லை, போமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது எப்போ 94 95 சொல்கிறேன். நான் அப்போல்லாம் அவங்க கொஞ்சம் பீக்கில் வந்துட்டு இருக்காங்க மூவியில், ஒரு நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தான் சொன்னோன்னே எனக்கு படபடப்பு, கை காலம் உதறி அப்படியே எப்படி டான்ஸ் ஆடிட்டு வந்து, சார் இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க சார், எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுற போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது இப்போ தான் சொல்கிறேன், இப்போ தான் ரீசெண்டாக சொல்லிட்டு இருக்கேன். இது அவங்களுக்கு கூட தெரியாது இந்த விஷயம்லாம். நிறைய லெஜெண்டரி ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருக்கீங்க, ஆச்சி, மனோரமா, நம்பியார். ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்மா. ஆக்சுவலாக வந்து எங்கிட்ட நிறைய பேர் சொல்கிறது தான், ஐயோ மனோரமாவோட நடிச்சிருக்கீங்களேம்மா, நிறைய பேர் மனோரமா ஆச்சியோட நிறைய பேர் நடிக்கவே இல்லை. ஸோ நான் நடித்ததில் அது எனக்கு ஒரு பெருமை. பரவாயில்ல, நீலாம் மனோரமாவோட நடிச்சிட்டேன், நான் இவ்வளோ படம் நடித்தேன், நான் ஒரு 150 படம் நடித்தேன், இன்னும் மனோரமாவோட நடிக்கலன்னு ஒரு நடிகர் என்கிட்ட ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டார். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். என்ன தெரியலனாலும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, ஒன்றுமே டென்ஷன் ஆக மாட்டாங்க. அவங்களாம் எவ்வளோ காலம் லெஜெண்ட் அவங்களாம். நான் வந்து நடிச்சிட்டு இருப்பேன்ல, அப்போ வந்து கேமரா எங்கே வைக்கிறாங்கன்னு எனக்கு சில நேரம் அந்த டைலாக் பேசும்போது நம்ம அதை மறந்துடுவோம். அது அவங்க என்னை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நான் அது மட்டும்தான் மிஸ் ஆகிடும். ரொம்ப ஆர்வக்கோளாறில் நடிக்கும்போது கேமரா எங்கே இருக்குன்னே நம்ம கவனிக்கிறது இல்லை. மெயின் அதை தான் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. நீ என்ன டைலாக் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும், என்ன ஆக்ட் பண்ணாலும், கேமரா எங்கே இருக்குது அது நம்ம ஃபேஸ்க்கு வரணும், அதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன், அதில் தான் தெரியும்னு சொல்லி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. டெய்லி சொல்லுவாங்க, மண்டேலே ஒரு கொட்டு வச்சாங்க என்ன, எத்தனை வாட்டி உனக்கு சொல்கிறேன் கேட்கவே இல்லை, நீ கேமரா எங்கே இருக்குது, நீ எங்கே வரப்பார், ஆமாம் மேம், மாமா மேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்கள ஆண்டின்னு சொன்னாலும் பிடிக்காது. நான் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு டைமில் ஆண்டின்னு தான் கூப்பிட்டேன். ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு. இது என்ன ஆண்டி போண்டின்னு, மேம்னே கூப்பிட்ரு அப்படின்னாங்க. அதுலேருந்து மேம் தான் கூப்பிடுவேன் நான். ஆண்டின்னு சொன்னாலே அவங்க டென்ஷன். அது ஏன்னா இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது ஆக்சுவலாக யாருமே வந்து வயசாயிட்டோம் அப்படின்ற அந்த இது இல்லாமல் எப்பவுமே வந்து ஸ்வீட் 16 நிறைய ஒர்க் பண்ணணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நாங்கள் கொடைக்கானலில் இருக்கும்போது அவங்களும் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் அந்த குளிர்லேயே வாக்கிங் போவாங்க, அவங்களே குக் பண்ணுவாங்க, அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்க. நிறைய விஷயம் அவங்க பார்த்து நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும். நிறைய படத்துக்கு ஹீரோயின் சான்சஸும் கிடைச்சது. பட் ஆனால் நீங்கள் அதை
ரொம்ப மறுத்துட்டு வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க. அது எதனால அப்படி நடந்திருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஹீரோயின் வந்து நடிக்கணும்னா பல கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் இது பண்ணல. என்ன இருந்தாலும் என் பொண்ணுக்கு திறமை இருக்குது, என் திறமையில என் பொண்ணுக்கு வரணும் அப்படின்னு தான் நினச்சோம். எனக்கும் அதுதான், பெரிய ஹீரோயினாக வரணுன்றது இல்லை. பட் வந்திருந்தா இப்போ அது ஒரு நல்லா இருக்கும், சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். பட் அதை பற்றி நான் ஃபீல் பண்ணல. நிறைய பாலாம்பிகானா யார், எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பண்ண ஒரு பொண்ணு, இன்னைக்கு நடிகன் சொல்லும்போது அது ஒரு பெருமையான ஒரு விஷயமா தானே இருக்குது. ஸோ எனக்கு அது போதும், அது பெருசாக நான் அதை பற்றிலாம் திங்க் பண்ணுறதே கிடையாது. நாளை திருப்பு படத்தில் நீங்கள் நடிக்க வேண்டியதாக இருந்தது, அப்புறம் சில காரணத்தினால நடிக்க முடியல. அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நடிச்சிருக்கலாம்லேன்னு? அதாவது நடிச்சிருக்கலாம், ஒருவேளை எனக்கு பிராப்தம் இல்லையா என்னமோ. அது பிராப்தம்னு ஒன்று இருக்குது, அது ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது சில விஷயம் எல்லாத்துக்கும் ஒத்து போய் ஓகே பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. மேபி எனக்கு பிராப்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நினைக்கிறீங்களா இந்த மாதிரி நடிச்சிருக்கலாம், கண்டிப்பாக நடிச்சிருந்தா ஒரு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, இன்னைக்கு ஒரு பெரிய ஆள் விஜய் பேரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ பரவாயில்ல, இருக்கட்டுமே. அந்த ஸ்டார்டிங் டைம்ல தான் நீங்க விஜய் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அப்பதான் அவர் ஹீரோவா என்ட்ரி ஆகுறாரு, சின்ன வயசுலேயே ஹீரோ என்ட்ரி ஆகும்போது. இல்லை, நான் பார்த்தேன். அந்த படம் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆஃப் சாரியில் வர சொன்னாங்க, எஸ்.ஏ. சந்திரசேகர் படம்னோன்னா ஒரே சந்தோஷம் வந்துடுச்சு எனக்கு. ஓகே பண்ணேன். அப்புறம் போய் ஆஃபீஸில் பார்த்தேன். அப்போ தான் விஜய் வர சொல்லி அவங்க அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் தான் என்னோட சன்னு விஜய்ன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு நான் விஜயை பார்த்தப்ப நான் ரொம்ப கலரு, ரொம்ப ஃபேரு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஃபேராக, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பேன். என்னடா அது நமக்கு இந்த இவன் பேரா, சரி ஏதோ ஒன்று எஸ்.ஏ. சந்திரசேகர் படத்தில் நடிக்கிறோம். உண்மையிலே இது வந்து பப்ளிசிட்டி ஆகும், பேசுவாங்க. பட் அதை பற்றி நான் கவலைப்படல, எனக்கு என்ன நடந்தது அதை மட்டும் நான் சொல்கிறோம். அப்போ நான் விஜயை பார்த்தப்ப அந்த பங்கு முடி பெருசாக வளர்த்துட்டு கனகரையில்னு கருப்பாக இருந்தார். ரொம்ப கருப்புன்னு சொல்ல முடியாது, மாநேரம். பட் இருந்தாலும் அவ்வளோ ஃபேரு, அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது விஜய். இப்போ ரொம்ப அழகாயிட்டாரு, நிறைய படங்கள் நடிக்க 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 அது எக்ஸ்பீரியன்ஸு, இப்போ நல்லா அழகாயிட்டாரு, ஃபேர் ஆகிட்டாரு. பட் அப்போ வந்து விஜய் நான் வந்து பார்த்த டைமில் வந்து நான் ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப கலராக அழகாக இருந்தேன். நம்ம பேர் விஜயகாந்த், விஜய் கூட நடிக்கணுமா அப்படின்னு, இவர் கூடலாம் பண்ணணுமா என்ன, பரவாயில்ல அப்படி தலையெழுத்துன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தாரு விஜய். இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், ஆஹா பரவாயில்ல, நம்ம நடிச்சிருந்துருக்கலாமோ, நம்ம நேம் கிடைச்சிருக்குமோ அப்படின்றது இப்போ நினைக்கிறேன். பட் சில காரணங்களால் அந்த படம் என்னால் பண்ண முடியல. சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்ல வராங்க. அப்படி உங்ககிட்ட யாரும் அப்படி வந்திருக்காங்களா, ஏதாவது பேசியிருக்காங்களா? இல்லைம்மா, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டு எங்கே இல்லை, சினிமாவில் மட்டும். நாட் ஓன்லி மூவிஸ், நாட் ஓன்லி சினிமா, எல்லா கம்பெனிலையும் இருக்குது, ஐடி கம்பெனியில் கூட இருக்குது. நான் நிறைய கேள்விப்படுறேன், நிறைய ஃபேமிலிஸில் கூட இருக்குது. நிறைய என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து இப்போ இதுக்கு அதுன்னெலாம் நம்ம சொல்லவே முடியாது. உலகமே எல்லாமே இருக்குது, எதில் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டு. பட் சினிமான்றதுனால தெரியுது இந்த விஷயம் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்றது சினிமானால நமக்கு ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறதுனால நம்மளை பற்றி தெரியுது. பட் தெரியாத சில விஷயங்கள் எவ்வளவோ இருக்கே. நானே நிறைய என் விஷயத்தை என் கண்ணால் பார்த்துருக்கேன். நிறைய வீட்டில், நிறைய ஃபேமிலிஸில், நிறைய வெளியில், நிறைய ஐடி கம்பெனியில், நிறைய கம்பெனிஸில் எங்கே இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் இதை வந்து பர்டிகுலராக நம்ம சினிமான்னு சொல்கிறோம். அது ஏன் சினிமாவை மட்டும் பர்டிகுலராக சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் நாட் ஓன்லி சினிமா, எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்குது, நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் அப்பா கூட இருக்கிற டைமில் கிளாமர் சீன்ஸ் வாய்ப்பெல்லாம் கிடைச்சா, அவங்க அப்பா இது விடல, பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு ஆசை இருந்ததை பண்ணியிருக்கலாம்லேன்னு, பண்ணியிருந்தா இப்போ எந்த இடத்துல இருந்திருப்பேன்னு நினச்சிருக்கீங்களா? இல்லைம்மா, கிளாமருன்றது வேற, ரொம்ப செக்ஸின்றது வேற. கிளாமருன்றது வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணை அழகாக காமிக்கிறது தான் கிளாமர், ஓகேவா? அதே வந்து ஒரு வல்கராக காமிக்கும்போது நானே ஒத்துக்கல. நிறைய படங்கள் வந்து எனக்கு வந்துச்சு, நான் ஒத்துக்கல. அந்த மாதிரி படங்கள்லாம் அப்பாவும் ஒத்துக்கல. இப்போ நான் ஒரு படத்தில் ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு கூட, ஸ்விம் சூட்டு போட்டு கூட நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். பட் அது பிஃபோராக சொல்லலை எனக்கு. அந்த சாங் வந்த உடனே டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து பேசினாங்க.
அது ஒரு பிட்டு ஸ்விம்மிங் ஃபூலில் ஒரு ஸ்விம் ட்ரெஸ் போட்டு, ஏன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நான் நடிக்க மாட்டேன்னு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா என்னை பேசி ஈஸி அப்புறம் ஓகே பண்ணிட்டாங்க. நான் அப்புறம் அந்த படத்தில் பண்ணேன். பட் நான் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தப்ப ரொம்ப அழகாக இருக்கேன் நான். ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸுன்றது நம்ம தப்புன்னு நினைக்கிறோம். பட் அது போட்டு அந்த தண்ணியில் அப்படி வரும்போது ஒரு அழகு, என்ன ஒரு கலரு, என்ன நம்மளோட ஸ்ட்ரக்சரு. அப்போ ரொம்ப ஒல்லியாக வேற இருப்பேனா, அவ்வளோ அழகாக காமிச்சேன். இதை போய் நம்ம தேவையில்ல வேணான்னு சொன்னோமே, அதை பரவாயில்ல நம்மளை யூஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு. பட் கிளாமருன்றது பார்த்தா தான் பார்க்குற அழகு. அது பார்க்குறவங்கள பொறுத்து இருக்குது. ஒரு ஸ்ட்ரக்சரோட ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்து கிளாமராக பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஒரு அழகு தானே. ஸோ மேம், அம்மாவை பற்றி சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்? எங்கள் அம்மா வந்து ரொம்ப இன்னோசென்ட்டு, வெகுளி, எதுவுமே தெரியாது. ஆனால் எங்கள் அம்மாவோட நான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண முடியல. ஆனால் அதை நினச்சி இப்போ எங்கள் அம்மா உயிரோடு இல்லை. 2019 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மாவோட அருமை எனக்கு தெரியல. எங்கள் அம்மா சும்மா ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. நான் எங்கேயாவது வெளியில் இருப்பேன், வேலையில் இருப்பேன். எப்படி இருக்க, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏன் முகம் வாடி இருக்கு அப்படின்னு கேட்குற ஒரே ஆள் எங்கள் அம்மா மட்டும்தான். இப்போ எனக்கு கேட்க யாருமே இல்லை. என் பசங்களை தவிர யாருமே கிடையாது. ஸோ நான் இப்போ எங்கள் அம்மாவை நினச்சி வருத்தப்படுறேன். ஏம்மா உனக்கு ஒரு வேலையே இல்லை, சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், வெய்மா நான் வெளியில் இருக்கேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறேன். எப்பயாவது போய் பார்ப்பேன், உன் கூட 2 நாள் இருக்கணும், நீ வாயேன், உன்னை பார்க்கணுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா. பட் எங்கள் அம்மா அந்த இறக்க போகிற நேரத்தில் நான் இல்லை. அது ரொம்ப வருத்தம். எங்கள் அம்மாவை நினச்சி நான் நிறைய நேரம் ஃபீல் பண்ணுறேன், வருத்தப்படுறேன். இப்போது அதாவது இருக்கும்போது யாரோட அருமையும் தெரியறதில்ல, இல்லாதப்போ தான் தெரியுது. ஆனால் அம்மான்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அது சொன்னால் தெரியறதில்ல. அம்மாவை எல்லாரும் நல்லபடியாக பார்த்துக்கணும். இருக்கும்போது விட்டுட்டோன்னா இல்லாதப்ப அவங்கள தேடி ஒன்றுமே கிடைக்காது. அம்மாவே இல்லை அப்படின்போது நான் நிறைய நேரம் எங்கள் அம்மாவை நினச்சி அழுகுறேன். இப்போ நல்லா சப்போர்ட்டிவாக இருந்த சினிமாக்கு, அதே மாதிரி அம்மாவும் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்கல்ல? இல்லை, அம்மாவுக்கு நான் நடிக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சினிமாலாம் வேண்டாம் உனக்கு அப்படின்னு எங்கள் அம்மா ரொம்ப இது பண்ணாங்க. அப்புறம் சரி நடிக்க வந்தோடனே ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே பரவாயில்ல உன்னை நான் படத்தில் பார்த்தேன், அந்த படத்தில் பார்த்தேன், இந்த படத்தில் பார்த்தேன், நீ நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு பெருமை, சந்தோஷமாக இருந்தது. தெரியாது அவங்களுக்கு, அவ்வளோ படிக்கலை, ஒரு வெகுலியாக இருப்பாங்க எங்கள் அம்மா, ரொம்ப இன்னோசென்ட். நீங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் சிஸ்டர்ஸை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாமேன்னு தோணியிருக்கா? என் தங்கச்சி, கடைசி தங்கச்சி ஒரு படம் நடித்தா. எனக்கு 3 தங்கச்சி, விஜயலக்ஷ்மி, மஞ்சு, பிரியங்கான்ட்டு. என் கடைசி தங்கச்சி ஒரு படம் பண்ணான், விரலுக்கேத்த வீக்கம்னு, பி சேகர் படம். குஷ்புக்கு டாட்டராக பண்ணான் என் தங்கச்சி. அவ்வளோதான், அந்த ஒரு படம் தான். அதுக்கப்புறம் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு நாங்கள் நடிக்கவே வைக்கல. அந்த ஒரு படத்தோட படிக்க வச்சுட்டோம் நாங்கள். உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் அப்பா உங்கள் பணம் யூஸ் பண்ணி தான் படம் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த டைமில் எந்த மாதிரி ஆக்டர்ஸ், யார் டைரக்ட் பண்ண அந்த படத்தெல்லாம்? அப்பா வந்து என்னாசை தங்கச்சின்னு ராம்கே வச்சு படம் பண்ணார், ப்ரொடியூஸ் பண்ணார். நான் ஹீரோயினாக பண்ணேன். ராம்கேக்கு ஜோடி நான் தான். அது டி ராஜேந்தர் மியூசிக்கு, கவுண்டமணி, எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான். சண்முக சுந்தரம் அங்கிள், ஒய் விஜய் ஆண்டி, எல்லாம் பெரிய பெரிய டாப் ஆர்டிஸ்டெல்லாம் நடித்தாங்க. பட் படம் போகல. இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு வேளை போயிருக்கோம். ஏன்னா அப்போல்லாம் 100 days போனால் தான் அது படம் ஹிட்டு. 96, 97 நான் சொல்கிறேன் அந்த கதை. அப்போ வந்து ஒரு 100 days ஓடணும். இப்போ அப்படி இல்லையே, 4 நாள் ஓடினாலே ரொம்ப பெரிய விஷயம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து என்னென்னா மீடியா நிறையா இருக்குது. சேனல்லேருந்து எடுத்துக்கிறாங்க, யூடியூப்பில் எடுத்துக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. பட் அப்போ அதெல்லாம் இல்லாததுனால நாங்கள் அந்த படம் ரொம்ப நஷ்டப்பட்டுட்டோம். கிட்டத்தட்ட 90 லட்சம் செலவு பண்ணோம். ஒன்றுமே எங்களுக்கு லாபமே வரல. அந்த படம் பயங்கர அப்போ வந்து படம் ரிலீஸ் ஆச்சு, படம் ஓடலை. அப்பா வந்து ரொம்ப இது டென்ஷன் ஆகிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடெல்லாம் விற்று கடனெல்லாம் அடைச்சோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் அவர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கார், நான் எடுக்கிறேன் பாரு ஒரு படம் அப்படின்னு. அவர் சரி ஓகே. நான் என்ன நினச்சேன், ஏதாவது பண்ணி அவங்க ஏதாவது ரிலீஃப் ஆனால் நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட்டில் இருந்து இவருக்கு ஒரு 2 வீடை விற்று கொடுத்து அப்படியே போயிடுச்சு எல்லாமே. அவ்வளோதான். எல்லாமே நான் படம் எடுக்கிறேன், அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு டோட்டல் நம்மளை காலி பண்ணிட்டாங்க. அதான் சொல்கிறேனே, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து இப்போ வந்துட்டுருக்கிறேன் நான். அந்த கடன் அடிக்கும்போது யாரும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்களா, சப்போர்ட்டிவாக இருந்தாங்க யாராவது? யாருமே கிடையாது. யாருமே பணம் இருக்கும்போது தான் வருவாங்க,
இல்லைன்னா ஒருத்தர் கூட வரமாட்டாங்கன்றது நானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது ஓகேம்மா அப்படின்வாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஃபோன் பண்ணுங்களேன், ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். அதனால தான் இப்போ நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறேன். சம்பாதிச்சிங்களா நல்லா சேஃப்டி பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை, வீடு வாசல் இல்லை, நகை இல்லைன்னா யாருமே சீண்ட கூட மாட்டாங்க. ஃபோனே எடுக்க மாட்டாங்க. முதல்ல நம்மளை யார் அப்படியா அவங்க யார் அவங்க அப்படின்னு நம்மளே கேட்டுருவாங்க. நம்மளை யாருன்னு கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது இப்போ உலகம். நான் வந்து ரொம்ப அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அதனால தான் நான் நிறைய பேருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் கேட்குறது கேட்காதது அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது இல்லையா? இப்போ ரீசெண்டாக தெலுங்கு சீரியலில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? லைக் உங்கள் மதர் டங் வந்து மலையாளம் இல்லையா? அப்போது தெலுங்குல வரும்போது உங்கள் லாங்குவேஜ் பேர் இருந்ததா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. எல்லாமே போய் ஒரு 10 நாளில் நம்மளுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரிய ஆரம்பிச்சிடுது. நான் வந்து எப்போது 1993 ஒரு படம் பண்ணேன். மொண்டி மொகுடு பெங்கி பல்லம்னு ஒரு தெலுங்கு படம். அது